ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சிஒஏவுக்கான அப்ளிகேஷன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துறோம். இந்த வீடியோவோட கடைசியில் நாங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். அப்போ வந்து நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் அப்ளிகேஷன் போட்டுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பேன், அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, நீங்களா அப்ளிகேஷன் போட விரும்புறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரோம் எடுத்துக்கோங்க, இல்லை வேற எந்த ப்ரௌசரா இருந்தாலும் சரி. டைரக்டா சர்ச் என்ஜின்ல வந்து TNDTEன்னு மட்டும் கொடுத்துட்டு நீங்க கோ கொடுத்துருங்க, அதாவது சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்டா நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வருமா? இதுல டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க, TN.GTன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், இந்த பேஜுக்கு நம்ம வந்துருவோம். இப்போ இதுல செகண்டா இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ஆன் ஆபீஸ் ஆட்டோமேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பிரைவேட்டா ஒரு கேண்டிடேட் எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் தான். நீங்க இன்ஸ்டிடியூஷனா போறீங்க அப்படின்னா உங்க இன்ஸ்டிடியூஷன்ல பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த ஸ்டெப் கிடையாது. நீங்க இன்ஸ்டிடியூஷனா இருந்தா உங்க இன்ஸ்டிடியூஷன் பாத்துக்கும். இந்த ரெட் கலர்ல இருக்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்க வந்து சிஒஐ அட்டன் பண்ணியிருக்கீங்க, இல்லை வேற ஏதாவது ஷார்ட் அண்ட் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும், அதை நீங்க போட்டுக்கலாம். மேலே வந்து மொபைல் நம்பர், கீழே பாஸ்வேர்டு கொடுத்து வந்துக்கலாம். இப்போதான் நீங்க முதல்ல இந்த மாதிரி வெப்சைட்குள்ள வரீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்காது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து உள்ள வந்தீங்க அப்படின்னா மேலே வந்து மொபைல் நம்பர் கேட்கும். அப்போ அந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி ஜென்ரேட் பண்ற ஆப்ஷன் நமக்கு வரும். இப்போ வந்து ஓடிபி ஜென்ரேட்டும் பண்ணலாம், பண்ணாமலேயும் பண்ணலாம். நான் ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன், இங்க வந்து நீங்க கரெக்டா லிசன் பண்ணிக்கோங்க. நான் இங்க வந்து என்னோட போன் நம்பரையே கொடுத்துக்கிறேன். கொடுத்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ல வந்து ஏற்கனவே ஐடி இருக்குன்னு சொல்லுது. நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த ஐடி. அப்போ வந்து இந்த ஐடியை நம்மளால இப்போ இந்த மாதிரி காட்டுறது அப்படின்னா அந்த மொபைல் நம்பர்ல ஒரு புது ஐடி கிரியேட் பண்ண முடியாது. அப்போ வேற ஒரு மொபைல் நம்பரை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு புது நம்பரா இருக்குன்னு வச்சுப்போம், சரிங்களா? நான் இதுலயே வந்து லாஸ்டா ஒரு 4-5 ஜீரோ சேர்த்துறேன். இப்போ இந்த நம்பர் பாத்தீங்க அப்படின்னா புதுசானது. அப்போ இப்படி சேர்க்கும் போது நீங்க ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா இந்த நம்பர், அதாவது இப்போ கொடுத்துருக்கிற இந்த நம்பர் உங்களோடதா இருந்தா அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்க அந்த ஓடிபியை வந்து கீழே போட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் செட் பண்ணி நீங்க இந்த இடத்துல கிரியேட் யூசர்னு கொடுத்தீங்கன்னா ஐடி வந்து கிரியேட் ஆயிரும். இது ஒரு டைப் ஓடிபி ஜென்ரேட் பண்ணி பண்றது. நீங்க ஓடிபி ஜென்ரேட் பண்ணியும் பண்ணலாம், ஓடிபி ஜென்ரேட் பண்ணாமலும் பண்ணலாம். ஓடிபி ஜென்ரேட் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஆயிடும், அதனால பிரச்சனை இல்லை. பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து ஓடிபி வராத பட்சத்துக்கு ஃபர்ஸ்டா ஒரு நம்பர் கொடுத்து ஓடிபி ஜென்ரேட்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஓடிபி வரலைன்னா மறுபடியும் அந்த நம்பரை யூஸ் பண்ண முடியாது நம்மளால. மறுபடியும் ஒரு புது நம்பர் கொடுத்து நீங்க ஓடிபி ஜென்ரேட் பண்ணாம பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இஷ்யூ வந்து கடைசி டைம்ல நமக்கு வரும். எப்போனா எக்ஸாம் டைம்ல நமக்கு அப்ளிகேஷன் கடைசி ஆகும்போது ஒர்க் ஆகாது, ஓடிபி வராது. அந்த சமயத்துக்கு நீங்க ஓடிபி ஜென்ரேட் பண்ணாம அப்ளிகேஷன் போட பாத்துக்கோங்க. இந்த இடத்துல பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட ஒரு கேபிட்டல் லெட்டராவது இருக்கணும். அப்போ வந்து நான் என்னோட பேரை கொடுக்குறேன், கொடுத்துட்டு அடுத்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டருக்கு நான் அட்டு கொடுத்துக்கிறேன். அடுத்து அட்லீஸ்ட் ஒரு நம்பராவது இருக்கணும். அப்போ அதுக்காக நான் வந்து 2025 கொடுத்துறேன். இப்போ இந்த கண்டிஷன் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கா அப்படின்னா பண்ணிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு ரெட் கலர்ல இருந்து கிரீன் கலர்லுக்கு டிக் வரணும். வந்துருச்சு அப்படின்னா நான் சொன்ன ஆப்ஷன் எல்லாமே வந்து ஒர்க் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். இப்போ அதே மாதிரி மேல கொடுத்த பாஸ்வேர்டு இந்த இடத்துல நீங்க போடணும். அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கலாம். 2025. இப்போ ரெண்டும் சேமா இருக்கும்போது தான் கீழே கிரியேட் யூசர் அப்படிங்கிற ஆப்ஷனே வரும். பாஸ்வேர்டு மேட்ச்னு வருதா, அப்போ அதுக்கப்புறம் தான் கிரியேட் யூசர்னு வரும். அப்பதான் நீங்க வந்து இந்த ஐடியா கிரியேட் பண்ணவே முடியும். இல்லை அப்படின்னா வேறையா இருந்ததுன்னா நான் லாஸ்டா மட்டும் வேற ஒரு நம்பர் கொடுக்குறேன் பாருங்க, அப்போ வந்து வரல. இந்த மாதிரி வராது. அப்போ நீங்க ப்ராப்பரா மேல இருக்கிற பாஸ்வேர்டு கீழே இருக்கிற பாஸ்வேர்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கொடுத்துக்கணும். கிரியேட் யூசர் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஐடி கிரியேட் ஆயிரும். இது யார் நம்பரும் இல்லை, ஸோ ஜஸ்ட் வந்து நானா கொடுத்தது. இதை நான் வந்து எரைஸ் பண்ணிடுறேன். அடுத்து இங்க நீங்க கொடுத்த அந்த போன் நம்பரும் இங்க நீங்க கிரியேட் பண்ண அந்த ஐடியும் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல போடணும். அப்போ மொபைல் நம்பருங்கிற இடத்துல நீங்க கிரியேட் பண்ண அந்த மொபைல் நம்பர் அந்த பாஸ்வேர்டை போட்டுருங்க. போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்துடும். அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல கிளிக் டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சிஒஐ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 2024 இருக்கா. இப்போ வந்து நமக்கு ஆகஸ்ட் 2024 நடக்க வேண்டிய சிஒஏவை தான் இப்போ நடத்துறாங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஆகஸ்ட் 2024 தான். டைரக்டா அந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணி கிரியேட் எடிட் அப்ளிகேஷன் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துடும். இங்க ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல தான் இருக்கு அப்ளிகேஷன், ரொம்ப டஃபெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்லேயே கொடுத்துருங்க, சரிங்களா? அடுத்து உங்களோட இனிஷியல், அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் அப்பா நேமு இல்லைன்னா அம்மா நேம்
ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். உங்களுக்கு இனிஷியல் யாரோட பேர் தான் இருக்கோ அதை வந்து நீங்க கொடுத்துக்கணும். அப்பா பேரை தான் நீங்க இனிஷியலா யூஸ் பண்றீங்கன்னா அப்பாவோட பேரு, அம்மா பேரை தான் நீங்க இனிஷியலா யூஸ் பண்றீங்கன்னா அம்மாவோட பேர், அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க மேல், ஃபீமேல் ஆர் டிரான்ஸ் அப்படிங்கறது கொடுத்துருங்க. அட்ரஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டோர் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலேயே வந்து நம்ம உங்க பேரும் கொடுத்துறோம், அதுக்கப்புறம் அப்பா பேரும் அம்மா பேரும் நான் கொடுத்துறோம், அப்ப பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் நீங்க இந்த 2 செல்லையும் வந்து ஃபில் பண்ணிருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் மூவ் ஆகும். ஒரே செல்ல நான் எல்லாத்தையும் டைப் பண்ணிடுறேன்னு பண்ணாதீங்க. 2ஆ ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. 3 செல் வரைக்குமே கொடுத்துக்கலாம் நீங்க. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன, இந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இதுல எதுவோ உங்க டிஸ்ட்ரிக்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிருங்க. அடுத்த ஸ்டேட் வந்து தமிழ்நாடா பாண்டிச்சேரியா அந்த மாதிரிங்கிறத கொடுத்துக்கோங்க. பின்கோடு பொறுத்த வரைக்கும் உங்க ஊரோட பின்கோடு எதுவோ அதை நீங்க கண்டிப்பா கொடுத்துக்கணும். மொபைல் நம்பர் நீங்க எந்த மொபைல் நம்பர்ல லாகின் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கீங்களோ அது இந்த இடத்துல காட்டும். இது ஓகே, பர்மனன்ட், இது மாறாது. அடுத்து மொபைல் நம்பர் 2 வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்ல அப்படின்னா நீங்க கொடுக்காமையும் இருக்கலாம். இமெயில் ஐடி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கொடுக்கணும். இங்க எங்கெல்லாம் வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ வந்து மெயில் ஐடி ப்ராப்பரா கொடுத்துக்கோங்க. இப்போ குவாலிஃபிகேஷன் வந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தா இந்த எக்ஸாம் எழுதலாம். அதே போல 10th கம்பல்சரி முடிச்சிருக்கணும்ன்றது தெரியும். இப்போ என்னென்ன கேட்குறாங்க பாருங்க, இந்த இடத்துல 10th தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டு டைப் ரைட்டிங் ஜூனியரா, டைப் ரைட்டிங் சீனியரா தமிழ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஜூனியர் அண்ட் இங்கிலீஷ் சீனியர், அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் தமிழ் ஹையர் கிரேட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட் தான். இப்போ வந்து 12th அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷனே கொடுக்கல நமக்கு, அப்போ 10th வச்சு நீங்க பண்ணிக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பர், சரிங்களா, நல்லா பாத்துக்கணும். சர்டிபிகேட் நம்பர் இல்ல, ரெஜிஸ்டர் நம்பர். அதை எப்படி நீங்க ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத இங்க எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. இதுபடி எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்கன்றதோட நீங்க கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மார்க் ஷீட்ஸ் இன் எஸ்எஸ்எல்சி. இப்போ ஒரே அட்டம்ப்ட்ல நீங்க வந்து மார்க் ஷீட் பாஸ் பண்ணவங்களா இருக்கீங்கன்னா 1, சரிங்களா. அடுத்து நான் நிறைய அட்டம்ப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களோட ஃபைனல் மார்க் ஷீட் எதுவோ அதை நீங்க கொடுக்கணும் டீட்டெயிலா. 4வது மார்க் ஷீட் தான் நான் பாஸ் ஆயிருக்கேன் அப்படின்னா 4ன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணும்போது 4வது மார்க் ஷீட்டை மட்டும் அப்லோட் பண்ணா போதுமானது, சரிங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ் டீடைல்ஸ் டைப் ரைட்டிங் எக்ஸாம். இப்போ வந்து உங்களுக்கு டைப் ரைட்டிங்ல ஏதாவது ஒரு சர்டிபிகேட் போதுன்றது தெரியும். தமிழ் ஜூனியரோ இல்ல இங்கிலீஷ் ஜூனியரோ, தமிழ் சீனியரோ இல்ல இங்கிலீஷ் சீனியரோ, அதுல வந்து பாத்தீங்கன்னா மார்க் ஷீட் நம்பர் இருக்கும்ல, நீங்க சர்டிபிகேட் நம்பர் கொடுக்க கூடாது, ரெஜிஸ்டர் நம்பர் நமக்கு லெஃப்ட் சைடு டாப் கார்னர்ல இருக்கும், சரிங்களா. அப்ப அதை நீங்க கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்து எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்க, பிப்ரவரியா ஆகஸ்டா, அதை வந்து நீங்க கொடுத்துக்கணும். எந்த இயர் பிளஸ் எந்த மந்த். இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆதார் பொறுத்த வரைக்கும் நீங்க அதோட நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். நமக்கு 12 நம்பர் இருக்குமா, அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதுமானதுதான். இங்கே கொடுத்துருக்காங்க 12 டிஜிட் அப்படின்னு சொல்லி. இப்போ எக்ஸாமினேஷன் சென்டர் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க லிஸ்ட் அவுட் ஆகும், சரிங்களா. அங்க தெரியுதுங்களா, அந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லயே அந்த சென்டர் இருக்குன்னா உங்களுக்கு நியரஸ்டா இருக்கிற சென்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சென்டரே இல்லை அப்படின்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல என்ன சென்டர் உங்களுக்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்க பண்ணிக்கணும். இப்போ இங்க கொடுத்துருக்கிறது மட்டும்தான் சென்டர், சரிங்களா. இப்போ வந்து நீங்க புதுசா என் டிஸ்ட்ரிக்ட் வேணும்னாலும் கேட்க முடியாது. இங்க கொடுத்துருக்கிறது மட்டும்தான் நமக்கு சென்டர் அப்படிங்கிற போது பொறுமையா ஸ்க்ரோல் பண்ணுங்க. நீங்க வேகமா அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா என்ன சென்டர் இருக்குன்னு தெரியாது. பொறுமையா கொடுக்கணும். சென்டர் 1 நீங்க எது கொடுக்குறீங்களோ மேக்சிமம் அதுதான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டரா இருக்கும். ஒருவேளை அந்த சென்டர்ல அதிக பேர் கொடுக்குறாங்க, ஸ்ட்ரென்த் அதிகமா வந்துருது அப்படிங்கிற போது செகண்ட் சென்டர் நீங்க செலக்ட் பண்ணணும். மேல கொடுத்த சென்டரை தவிர்த்து வேற ஒரு சென்டரா இருக்கணும். இது டிஃபரண்ட் சென்டர்ஸ் தான் 3லுமே செலக்ட் பண்ணணும். அப்போ 2வது சென்டர்ல முன்னாடி கொடுத்ததை தவிர்த்து வேற ஒரு சென்டர். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டர் கிடைக்கலன்னா செகண்ட் சென்டர் கிடைக்கும். அடுத்து தேர்டு. இப்போ மேல கொடுத்த 2லுமே கிடைக்கல அப்படின்னா 3வது சென்டர் கிடைக்கும். எந்த சென்டர் கொடுக்கணுங்கிறத பாத்துக்கணும். அந்த ப்ரிஃபரன்ஸ் இதுலனா இது அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்து நீங்க அப்டேட் டீட்டெயில்ஸ்ங்கிறது கொடுக்கணும். கொடுத்த அடுத்த பேஜ்ல பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஃபில் பண்ணிருங்க. இங்க கொடுத்துருக்கிற எல்லாமே என்னோட டீட்டெயில் எல்லாமே ஃபேக் தான், சரிங்களா. நான் அப்ளிகேஷனுக்காக கொடுத்துருக்கேன். நீங்க வந்து உங்களோட ஒரிஜினல் டீட்டெயில் ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்க கிளியரா செக் பண்ணிக்கணும். அப்ளிகேஷன்ல தப்பு பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கரெக்ஷன் டேட் வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கறது எல்லாமே எங்கும் மென்ஷன் பண்ணல. ஒன்ஸ் நீங்க கொடுக்கும் போதே ப்ராப்பரா கொடுத்துக்கிறது நல்லது. கடைசி வந்து அப்டேட் டீடைல்ஸ்னு கொடுத்துருங்க. இப்படி வந்து ரெக்கார்டு இன்சர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வருதா, இப்போ இந்த மாதிரி வராம உங்களுக்கு வேற ஏதாவது வந்து பாக்ஸஸ்ல உங்களுக்கு ரெட் கலர் சொல்லி காட்டுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க டேட்டா ஃபில் பண்ணாம இருக்கீங்க, திருப்பி போய் கரெக்டா பாருங்க அப்படிங்கறது அர்த்தம். இந்த ஆப்ஷனலை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுக்குறதா இருந்தா கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சதுங்க. அடுத்து மறுபடியும் போயிட்டு இந்த இடத்துல இந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணுங்க. அடுத்து இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணணும். அப்படி கொடுக்கும்போது நீங்க அங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில உங்களோட பேரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதே போல உங்க அப்பா நேமோ இல்ல அம்மா நேமோ இது வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிரும். இப்போ இந்த இடத்துல மெயினா பாருங்க, போட்டோஸை பொறுத்த வரைக்கும்
நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நம்ம போட்டோவா இருந்தாலும் சரி, சிக்னேச்சரா இருந்தாலும் சரி, அதிகபட்சமா 50 கிலோபைட் தான் இருக்கணும். அதுக்கு மேல போகக்கூடாது. அதே மாதிரி 20 கிலோபைட்டுக்கு உள்ள குறையக்கூடாது. சரிங்களா? இந்த டீட்டெயில் கரெக்டா பார்த்து நீங்க போட்டோவை கிராப் பண்ணிக்கணும். அடுத்து அதே மாதிரி தான் டைப் ரைட்டிங் சர்டிபிகேட் 500 கிலோபைட்டுக்கு மேல போகக்கூடாது. 150 கிலோபைட்டுக்கு உள்ள இருக்கக்கூடாது. அடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த SSLC மார்க் ஷீட்டும் அதே மாதிரி தான் 500 கிலோபைட்டுக்கு மேல இருக்கக்கூடாது, 150 கிலோபைட்டுக்கு உள்ள இருக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி இது ரெண்டையும் நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு டிராஃப்ட் காப்பி வருங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் ப்ரிவியூ காப்பின்னு இருக்கும். நீங்க இதை ரெண்டும் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்களோட போட்டோஸ் எல்லாமே நமக்கு காட்டும். ஓகே, இப்போ நான் வந்து எல்லா டீடைல்ஸுமே அப்லோட் பண்ணிட்டேன். போட்டோஸ், சிக்னேச்சர், டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் அண்ட் SSLC மார்க் ஷீட். நான் அப்டேட் கொடுக்குறேன். இப்போ எடுத்துக்குதான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்க, போட்டோ மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த 20ல இருந்து 50 கிலோபைட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஒருவேளை கம்மியா இருக்கலாம், இல்ல அதிகமா இருக்கலாம். அதனால வந்து எனக்கு எடுத்துக்கல. இப்போ எல்லாமே கரெக்டா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சிக்னேச்சர், அதே போல டைப் ரைட்டிங் மார்க் ஷீட் அண்ட் SSLC மார்க் ஷீட் இது எல்லாமே கீழே வந்து உங்களுக்கு காட்டும். நீங்க வந்து ஒன்ஸ் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே கீழே தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து போட்டோ வராததால உங்களுக்கு அப்ளிகேஷன்ல நீங்க வந்து ப்ரிவியூ காப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த காப்பியில உங்களுக்கு போட்டோ காட்டாது. அப்ப இங்க காட்டாத போது மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரௌஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்ப மறுபடியும் நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஸோ ஒன்ஸ் லிசன் பண்ணுங்க. ஓகேங்க, இப்போ நான் இதை வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். போட்டோ ஹாஸ் பீன் அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லி. நான் போட்டோவும் இப்போ வந்து சக்சஸ் பண்ணிட்டேன். ஒன்ஸ் கீழே அது எப்படி அப்லோட் ஆயிருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். ஓகே, நான் போட்டோ மட்டும் ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, சிக்னேச்சர் தெரியுது, அதே போல சர்டிபிகேட், SSLC மார்க் ஷீட் இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு லிஸ்ட் ஆகும். இந்த மாதிரி வந்ததுன்னா எல்லாமே வந்துருச்சு அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோம்னா நம்ம டிராஃப்ட் எடுத்துடலாம். இப்போ டிராஃப்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா CY ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? இந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணுங்க. அப்ளிகேஷனோட ப்ரிவியூன்னு மட்டும் கொடுங்க, அது வந்துடும். இப்போ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி காட்டணும்னா எம்டியா வரும்னு சொல்லி அதனால வந்து எகைன் கேட்குது. நான் வந்து டவுன்லோட் எகைன் கொடுக்குறேன். ஓகே, அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் டிராஃப்ட் காப்பி வரும். நீங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில் எல்லாம் ஒன்ஸ் ஆர் 2 டைம்ஸ் வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்ட பிறகுதான் நீங்க வந்து சப்மிஷனே கொடுக்கணும், ஃபைனல் சப்மிஷனுக்கு. இப்போ கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பர் வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம இதில் தான் லாகின் பண்ணி உள்ள வந்தோம். அதே போல குவாலிஃபிகேஷன் கரெக்டா கொடுத்துருக்குமா, சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் கரெக்டா கொடுத்துருக்குமா அப்படிங்கறது எல்லாத்தையும் பாருங்க. கொடுத்துட்ட பிறகு கடைசியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டும். இவ்வளவு அமௌண்ட் தான் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்காக பே பண்ணக்கூடியது. இதுல எதுவுமே வந்து சேஞ்ச் ஆக போறது கிடையாது. சரிங்களா? 1030 ரூபாய் நம்ம எக்ஸாம் ஃபீஸாவே கொடுக்க போறோம். ஆஃப்டர் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் கரெக்டா இருக்கா. இது வந்து டிராஃப்ட் அப்படிங்கறதால நீங்க வந்து பேமெண்ட் பண்ணாதான் இந்த டீட்டெயில் எல்லாம் ஃபில் ஆகும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்க சிக்னேச்சர் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்ட பிறகு உங்களோட போட்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல இருக்கும். போட்டோ கீழே சிக்னேச்சர் என்ன அப்படிங்கறதும் வந்துடும். பேமெண்ட் முடிச்சோம் அப்படின்னா ஃபைனல் காப்பி எடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்க அதே டிராப் டவுனை கிளிக் பண்ணிட்டு இந்தியன் பேங்க் பேமெண்ட் கெட்வேன்னு இருக்குல்ல, நீங்க வந்து இந்தியன் பேங்க்ல மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல, நீங்க QR வச்சு எந்த பேங்க்ல இருந்தாலுமே கூட பண்ணிக்கலாம். இந்தியன் பேங்க் கெட்வே கொடுங்க. இப்ப பேமெண்ட் பாத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா காட்டிடும். ப்ரொசீட் டு பேமெண்ட் கெட்வே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும், அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். இப்போ இந்த இடத்துல பில்லிங் நேம்னு இருக்குல்ல, இது வந்து யாரோட கார்டு வச்சு யூஸ் பண்றீங்களோ இல்ல வந்து யாரோட அக்கௌண்ட்டை வச்சு யூஸ் பண்றீங்களோ அவங்களோட யூஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ராப்ளம் கிடையாது. அக்கௌண்ட் நேம், அக்கௌண்டோட அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தா போதும். பின்கோடு கொடுத்துருங்க. பின்கோடு கொடுத்தீங்கன்னா சிட்டி அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அடுத்த ஸ்டேட்டும் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரி அதுவும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிருங்க. உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருங்க. இவ்வளவுதான். இப்போ வந்து உங்களுக்கு பில்லிங் அட்ரஸும் ஷிப்பிங் அட்ரஸும் வந்து டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா மட்டும் இதை டிக் பண்ணி நீங்க வந்து வேற அட்ரஸ் கொடுக்கலாம். இதுல எந்த சேஞ்சஸுமே பண்ணாதீங்க. டைரக்டா வந்துருங்க. கீழே மேல இருக்கிறத ஃபில் பண்ணிட்டு இப்போ இங்க பாத்தீங்கன்னா கார்டு வச்சு பேமெண்ட் பண்றீங்களா இல்ல டெபிட் கார்டா, அந்த கார்டுல டெபிட் கார்டா இல்ல நெட் பேங்கிங்கா, வேலட்டா இல்ல வந்து UPIயான்னு சொல்லி கேட்கும். இதுல நம்ம UPI யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியா முடிஞ்சிடும். UPI கொடுத்தீங்க அப்படின்னா ஜெனரேட் QR வரும். அந்த ஜெனரேட் QR கொடுங்க. ஜெனரேட் QR வந்து நமக்கு விசிபிள் ஆகும். அப்படி விசிபிள் ஆன பிறகு நீங்க வந்து இதை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். அமௌண்ட் யாருக்கு நம்ம பே பண்றோம் அப்படிங்கறதோ அந்த அமௌண்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க பே அப்படிங்கறத மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட், பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்னு வந்துருங்க. அப்போ பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்னு வந்ததுன்னா உங்களோட அமௌண்ட் வந்து இங்க டெபிட் ஆயிரும், அவங்களுக்கு அங்க கிரெடிட் ஆயிரும். ஸோ டோட்டலா நமக்கு அப்ளிகேஷனுக்கான பேமெண்ட் வந்து சப்மிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். நான் இங்க எதுவுமே வந்து ஃபில் பண்ணல, அதனால வந்து அடுத்த ஸ்டெப் போல. அது இல்லாம இது வந்து டூப்ளிகேட் அப்ளிகேஷன்றதால நான் எதுவும் கொடுக்கல. நீங்க வந்து உங்களோட டீட்டெயிலை ஒரிஜினலா கொடுத்துக்கணும். சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஃபைனல் காப்பி எடுக்க வேண்டியதுதான். ஃபைனல் காப்பியை பொறுத்த வரைக்கும் அடுத்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் தான் வரணும். அதாவது இங்க முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணிட்டு ஃபைனல் சப்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும். எதுவுமே கேட்காது. அதை நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு டைரக்டா டச் பண்ணீங்கன்னா போதும், உங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிரும். இப்போ நான் வந்து இந்த அப்ளிகேஷனே கம்ப்ளீட் பண்ண கிடையாது, பேமெண்ட் பண்ணல,
அப்போ அது மாதிரி இருக்கும்போது பெண்டிங்ல தான் இருக்கு. அதனால எனக்கு இந்த மாதிரி டீடைல்ஸ் தான் காட்டும். எம்டியா காட்டுனது அப்படின்னா நம்ம ஏதோ உள்ள பெண்டிங் வச்சுட்டு வந்திருக்கோம் அப்படிங்கறது அர்த்தம். நீங்க டிராஃப்ட் காப்பி எடுத்து உங்களோட போட்டோ அண்ட் சிக்னேச்சர் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் ஆயிருக்கான்னு சொல்லி சரியா பாத்துக்கணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிட்டு சக்சஸ் பண்ணிடணும். சரிங்களா? அப்போ நீங்க ஃபைனல் காப்பி எடுத்துட்டீங்கன்னா ஃபைனல் காப்பிக்கு மேல போட்டோவுக்கு மேல ஓகே, உங்களுக்கு போட்டோவுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா சப்மிட்டட் காப்பின்னு வரணுங்க. அப்படி வந்தது அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே சக்சஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். நான் ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு தான் நான் இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து இதே மாதிரி ஃபார்மேட் பண்ணி ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதாங்க டோட்டலான அப்ளிகேஷனுக்கான டீடைல்ஸ். இப்போ உங்களுக்கு யாருக்காவது அப்ளிகேஷன் நம்ம போட்டு கொடுக்கணும்னு சொல்லி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எனக்கு என்ன பண்ணணும், உங்களோட டேட்டா எப்படி அனுப்பணும் அப்படிங்கறத நான் சொல்றேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாஸை கலெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க் நான் ஒன்று கொடுப்பேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா இங்க ரெட் கலர் ஸ்டார் வச்சு மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் கம்பல்சரி நீங்க ஃபில் பண்ணாதான் அடுத்து நம்மளால போக முடியும். சப்மிஷன் கொடுத்தமாலும் சப்மிட் ஆகும். இப்போ நேம் கொடுக்கணும், இனிஷியல் தனியா கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் அப்பா நேம் இல்லைன்னா அம்மா நேம், அதாவது இனிஷியல் யாரோட யூஸ் பண்றீங்களோ அவங்களோட நேம் கொடுத்துருங்க. இப்போ ஒரு சிலர் சொல்லலாம் ஹஸ்பண்ட் நேம் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ப்ராப்ளம் கிடையாது. இப்போக்கு நீங்க என்ன இனிஷியல் யூஸ் பண்றீங்களோ அது கொடுக்கணும். உங்களோட ஓல்டு சர்டிபிகேட்ல என்ன இனிஷியல் இருக்கோ அதை கொடுத்துருங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் டிராப் டவுன்னா நீங்க என்ன ஜெண்டர் அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணிருங்க. பர்மனன்ட் அட்ரஸ், சரிங்களா, உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ அதை கொடுத்துருங்க. அதே போல டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா உங்க சொந்த டிஸ்ட்ரிக்ட் தான். நீங்க எங்க எக்ஸாம் எழுத போறீங்க அப்படிங்கறதெல்லாம் கொடுக்க கூடாது. உங்களோட சொந்த டிஸ்ட்ரிக்ட் தான் கொடுக்கணும். அங்க அப்ளை பண்ணும்போதுமே அதே விஷயம் தான். ஸ்டேட் என்ன அப்படிங்கறது கொடுத்துருங்க. உங்களோட பின்கோடு, அதே போல உங்களோட மொபைல் நம்பர் கம்பல்சரி. நீங்க எந்த மொபைல் நம்பரை வச்சு அப்ளிகேஷன் போட போறீங்களோ அந்த மொபைல் நம்பர் எனக்கு இங்க கண்டிப்பா கொடுத்துடணும். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ஆப்ஷனல் தான். நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலனாலும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க இங்க கொடுக்குற டேட்டாவை தான் நான் அப்ளிகேஷன்ல அப்படியே போட போறேன். ஸோ கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து இமெயில் அட்ரஸ் கம்பல்சரி கரெக்டா கொடுத்துருங்க. ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான். இப்போ அடுத்து வந்து எக்ஸாம் சென்டர் நீங்க செலக்ட் பண்றது. நானே என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்க டைப் பண்ண தேவையில்லை, எல்லாமே வந்து இங்கே கொடுத்துனேன் டிராப் டவுன்ல. உங்களுக்கு எந்த எக்ஸாம் சென்டர் பக்கம் வருதுன்றது உங்களுக்கு தெரியும். ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எது அப்படிங்கறத ஒன்னு, அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட், அதே போல தேர்டு, இந்த மாதிரி சொல்லி எது எது வரணுமோ அதை மட்டும் நீங்க இந்த இடத்துல கொடுங்க, எனக்கு போதுமானது. இப்போ இந்த மாதிரி நீங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த 3 சென்டரையும் நான் பார்த்துட்டு அதே போல போயிட்டு நாங்க அப்ளை பண்ணிடுவேன். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். ஒரு டைம் கொடுங்க சப்மிட். 2 டைம் 3 டைம் எல்லாம் சப்மிட் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா 2 டைம் 3 டைம் உங்களோட டேட்டா எனக்கு ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி கொடுக்க வேணாம். இப்படி கொடுத்து நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். நம்ம கிட்ட அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1030 பிளஸ் ப்ரௌசிங் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 70. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 1100 வந்து நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டு சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துருவோம். அதே போல அப்ளிகேஷன் போடும்போது நான் டிராஃப்ட் காப்பி உங்களுக்கு அனுப்புவேன். நீங்க டிராஃப்ட் பார்த்து ஓகேன்னு சொல்லி ஃபைனல் பண்ண பிறகுதான் நான் வந்து ஃபைனல் சப்மிஷனே கொடுப்பேன். அப்படிங்கிற போது நான் டிராஃப்ட் காப்பி கொடுத்தேன் அப்படின்னா நீங்க பார்த்துட்டு எனக்கு ஓகே இல்ல கரெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க இன்ஃபர்மேஷனா எனக்கு கொடுக்கணும். ரிப்ளையா கொடுத்தாதான் நான் உடனே அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியும். எப்படியுமே அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா 1 டே நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா பெண்டிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு சீக்கிரமா வந்து அப்ளிகேஷன் போடணுமோ அதை வந்து போட்டுக்கணும். நமக்கு வந்து 11ஆம் தேதி 11/5 அதே போல 25 இந்த டேட் வரைக்கும் நமக்கு ஃபைனல் அப்ளிகேஷன் டேட்ஸ் இருக்கு. அப்படிங்கிற போது நீங்க இவ்வளவு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் 5ஆம் தேதிக்கு உள்ளேயே போட்டுடணும். 5/5/25 இந்த டேட்டுக்குள்ளேயே நீங்க அப்ளிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். மெயினா வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது எனக்கு மே 1 கொடுத்துருங்க. இன்னைக்கு டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 தான். இன்னும் 12 நாள்ல நம்ம வந்து அப்ளிகேஷன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். மெயினா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்ளிகேஷன் நீங்க போடுறதா இருந்தா போட்டுருங்க, கொடுக்குறதா இருந்தா சீக்கிரமா கொடுங்க, லேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட டைப்ரைட்டிங் மார்க் ஷீட்டா இருந்தாலும் சரி, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டா இருந்தாலும் சரி, அதுல செல்ஃப் அட்டஸ்டட் உங்களோட சைனையும் நீங்க போட்டுக்கலாம். ப்ளூ இல்லைன்னா பிளாக்ல மட்டும் போடுங்க. அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதி எங்க வந்து பிளேஸ் இருக்கோ அந்த இடத்துல உங்களோட பேர், சரிங்களா? இப்ப தெரியுதுங்களா, அங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஒன்ஸ் மார்க் பண்ணவா? இப்ப பாருங்க, இது இந்த மாதிரி சொல்லி உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் சைனை போட்டுறீங்க. இது வந்து மார்க் ஷீட்டு. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட். ஏற்கனவே நம்ம வந்து கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல சைன் பண்ணியிருப்போம். ஹெட் மாஸ்டர் சைன்ஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த இடத்துல நீங்க சைன் போட்டுருங்க. சைன் வந்து பிளாக் அண்ட் ப்ளூல மட்டும் தான் போகணும். இவ்வளவுதாங்க வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கான டீடைல்ஸ். ஸோ நீங்களே பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா குயிக்கா கொடுங்க, ரொம்ப நாள் வெயிட் பண்ணாதீங்க. அப்ளிகேஷனுக்கு நீங்க கொடுத்தாலுமே ஒரு நாள் நீங்க வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாதான் உங்களுக்கு அப்ளிகேஷன் சக்சஸ் பண்ண முடியும்.
ஸோ பார்த்துக்கோங்க. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஃபோராகவே நீங்கள் பண்ணிடணும். 1100 பேமெண்ட் பண்ணாதான் நான் அப்ளிகேஷனே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ பேமெண்ட் பண்ணிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எனக்கு PDF ஃபார்மேட்ல சென்ட் பண்ணிருங்க. உங்களோட ஃபோட்டோ, உங்களுடைய சைன் வந்து ஒரு ஒயிட் கலர் ஷீட்ல போட்டு பிளாக்லயோ ப்ளூலயோ நீங்கள் சைன் பண்ணி அதை சென்ட் பண்ணிருங்க. ஆஃப்டர் வந்து மார்க் ஷீட், அது வந்து நீங்க டைப் ரைட்டிங் எந்த மார்க் ஷீட்டோ கொடுத்துக்கோங்க. ஒன்னா இருந்தாலும் சரி, ஒன்று போதுமானது, கிளியரா இருக்கணும். ஸோ நீங்க வந்து சைட்ல வச்சு போட்டோ எடுக்கிறது, அதே போல வந்து பார்த்தோம்னா ரொம்ப பிளாக்கா அனுப்புறது, பழைய பிரிண்டா இருக்கிறது எனக்கு அனுப்புறது, அந்த மாதிரிலாம் அனுப்புனீங்கன்னா நான் அதை எடுத்துக்க மாட்டேன். திரும்ப வேற அனுப்புங்கன்னு தான் சொல்லுவேன். அதே போல பாத்தீங்கன்னா போட்டோவை பொறுத்த வரைக்கும் செல்ஃபி போட்டோ அந்த மாதிரிலாம் அனுப்பக்கூடாது. நீங்க ஏற்கனவே ஸ்டுடியோவில் எடுத்த போட்டோ ஏதாவது இருக்குமில்ல, அதை தான் அனுப்பணும். அதே மாதிரி அந்த போட்டோவில் பாத்தீங்க அப்படின்னா நீங்க TNPSCக்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட டேட்டும் அந்த போட்டோ பிடிச்ச டேட் அதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. போட்டோ வந்து எம்டியா தான் இருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா இப்ப ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க, ப்ராப்ளம் இல்லை. ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன். அன்னைக்கு நாம அப்ளை பண்ணிக்கலாம். மற்றவங்க இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு எவ்வளவு குயிக்கா முடியுமோ அவ்வளவு குயிக்கா, மெயினா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 வீக் தான் டைம், எல்லாருமே வந்து கொடுத்துரும். சரிங்களா? அதே போல பார்த்தோம் அப்படின்னா நம்ம COAவுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ வரக்கூடிய 20ஆம் தேதி நமக்கு டெமோ கிளாஸ் இருக்கு. கிளாஸ் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 8 மணி நைட்டு. டீச்மெண்ட்ல தான் நமக்கு வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்றோம். அதுக்கான லிங்கை நான் வந்து கொடுக்குறேன் நம்மளோட குரூப்ல. நமக்குன்னு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு. அந்த குரூப்ல வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்க ஆட் ஆகிக்கலாம். அதே போல கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது 23/4/25 அன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்து கடைசி பேட்சுங்க. இதுக்கு மேல நம்ம பேட்ச் போட மாட்டோம். பேட்ச் போடணும்னு நினைச்சாலும் நமக்கு டைம் இல்லை, அதனால போட மாட்டோம். அதே போல பார்த்தோம் அப்படின்னா 14/6/25 அன்னைக்கு நமக்கு மெயினா எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். இந்த கோர்ஸுக்கான எல்லா மெட்டீரியலும் நம்மகிட்டே இருக்கு. நீங்க வந்து இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் சம்பந்தப்பட்டு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, கால் யாரும் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னாவே நான் ஃப்ரீயா இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன். ஓகே, இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்புக்கும் மெசேஜ் பண்ணுங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன். கால் மட்டும் பண்ண வேணாம்.